KLIA விமான நிலையங்களில் QR சோதனை முறையை அரசாங்கம் இம்மாதம் அமல்படுத்தும் என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்யோன் இஸ்மாயில் அறிவித்துள்ளார். கோலாலும்பூர் அனைத்துலக விமான நிலையங்களில் உள்ள 40 சிறப்பு பாதைகளில் சிறப்பு குடிநுழைவு அனுமதி முறை தொடங்கப்பட உள்ளது. குறிப்பாக மலேசியர்களுக்கு QR குறியீடுகளை பயன்படுத்துவதற்கான சோதனை காலத்தை அரசாங்கம் இம்மாதம் முதல் செயல்படுத்தப்பட உள்ளது. KLIAவில் QR குறியீடு சோதனை காலத்தை அரசாங்கம் தொடங்கியுள்ளது. நாட்டில் நுழைவாயில்களில் அடிக்கடி ஏற்படும் நெரிசல் பிரச்சினைக்கு இது ஒரு தீர்வாக அமைகின்றது. குறிப்பாக பண்டிகை காலங்களில் இப்புதிய நடைமுறை பெரும் பயனாக இருக்கும். மேலும் குடிநுழைவு அனுமதிக்கு சிறிது நேரம் மட்டுமே ஆகும். இது வழக்கமான தானியங்கி வாயில்களை பயன்படுத்தும் 15 முதல் 25 வினாடிகளுடன் ஒப்பிடும்போது 5 முதல் 7 வினாடிகள் மட்டுமே ஆகும் என்று அவர் கூறினார்.